இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் பார்த்தா இங்கிலீஷ் பேர் நிறைய இருக்கு. அதுலையா அது திரும்ப அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு. ஓ என்னையா பூஞ்சி விளையாடுறாங்க? என்னைய ஒருத்தருக்கு கமலஹாசன் கூட கட்சி அடிச்சது இல்லைங்க. இளங்கோ சினி கிரியேஷன்ஸ் வழங்குகின்ற அற்புதமான தமிழ் பெயர் கொண்ட தோற்றம் படம். தோற்றம். வள்ளுவன் சொன்னான், தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும்னு வள்ளுவன் சொன்னான். யாருமே பிறக்கும் போதே புகழோடு பிறக்க முடியாது. ஆனால் தான் வாழுகிற காலங்களில் அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை வழி நெறிமுறைகள் எப்படி இருந்தது, எவ்வளவு பேரை காப்பாற்றினான், எவ்வளவு பேருக்கு உதவி செய்தான் என்பதை வைத்து அவன் புகழ் பரவும். தோன்றிற் புகழோடு தோன்று அஃதிலார் இல்லைன்னா தோன்றாத பிறக்காதங்கிறான் வள்ளுவன். ஒரு சகோதரர் ப்ரொடியூசர் டைரக்டர் சொன்னார், விரலில் கடைசி விரல் தான் சாமி கும்பிடும்போது நிற்குதுன்னாரு. அதுக்கு வள்ளுவன் சொன்னா, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். இப்போ இருக்கிறதே பார்த்தா அவர் தான் குள்ளமானவர். ஆனால் இங்கே பேச வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய விஷயங்கள். இப்போ அவர் உருவை பார்த்து இவ்வளோ பேசுவாரான்னு தெரியுமா? சரியான விஷயங்கள், சினிமாவை பற்றிய சரியான கருத்துக்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அண்ணார்க்கு உடைத்து. ஒரு மிகப்பெரிய தேர், நம்ம தஞ்சாவூர் தேர், கோயில் தேரெல்லாம் பார்ப்போம், பெரிய தேர். அந்த தேர் ஓடணும்னா இந்த அச்சாணி, சக்கரத்தில் ஒரு அச்சாணி வைக்கிறாங்க பாருங்க, இந்த அச்சாணி இருக்கணும்ங்கிறார் வள்ளுவர். அதுபோல் அதை உருவை கேவலப்படுத்தாதே, இல்லைன்னா தேரே கவிழ்ந்து விடும். ஆக உருவு கண்டு எழக்கூடாது, யாரையும் கேலி செய்யக்கூடாது. எல்லோரிடத்திலும் இறைவன் திறமை வைத்திருக்கிறான், அறிவை வைத்திருக்கிறான். இந்த தோற்றம் படத்தில் சரியான செய்தி இருக்கிறது, ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, கதையும் இருக்கிறது, கதைக்குள்ளே நல்ல கரு இருக்கிறது. அதனால் இது கண்டிப்பாக வெற்றி பெறும். கதை களம் கரு நன்றாக இருந்தால் அந்த கதையை எடுத்து சொல்லுகிற விதம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னால் அது வெற்றி படம். இயக்குனர் பிரமாதமா பண்ணியிருக்காரு, ட்ரெய்லர் பிரமாதமா இருக்கு. இது ஏதோ சின்ன படம் மாதிரியே தெரியல, கேமரா நல்லா இருக்கு. இசை வெளியீட்டு விழா, நல்ல தம்பி இசை பிரமாதமா பண்ணியிருக்காரு. 3 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாட்டு அந்த குத்து பாட்டு இருக்க, குத்துறா மாதிரியே இருந்தது. குத்து அதுவும் தேவை, வேற வழி இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு பலவிதமான மக்கள் படம் பார்க்க வர்றாங்க, எல்லாரையும் ஈர்க்கணும். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் பிரமாதம் பேசினார். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இப்படி ஒரு அக்கறை இருந்தால் ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. இயக்குனர்களும் டெக்னீஷியன்ஸும் மனசு வச்சு கதாநாயகி ஒத்துழைச்சா எல்லா ப்ரொடியூசரும் மறுபடியும் படம் எடுப்பாங்க. அவங்க கொடுக்குற தொல்லையில தான் பல ப்ரொடியூசர் படம் எடுக்காம போறாங்க. இங்க பாருங்க, ப்ரொடியூசர் பெயர் இளங்கோவன், அருமையான தமிழ் பெயர், அற்புதமான தமிழ் பெயர். இயக்குனர் பெயர் தமிழ்ச்செல்வன், தமிழ் பெயர். படத்தின் பெயர் தோற்றம். இன்னைக்கு இந்த வருஷத்துல பாருங்க, ஏறக்குறைய 50 படத்துக்கு மேல இங்கிலீஷ் பாட்டு. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் பார்த்தா இங்கிலீஷ் பேர் நிறைய இருக்கு, தமிழ்ல பேர் இல்லை.
தமிழில் இவ்வளோ அழகான இது தோற்றம், நிறைய படங்கள். அதனால் வேண்டி கேட்டுக்கிற தமிழை பேரை வைங்க. இங்கிலீஷ்னால ஒரு பயனும் இல்லை. அடுத்து இந்த ஹீரோவா பண்ண தம்பி ப்ரொடியூசருடைய மகன் சொன்னாங்க. தம்பி நல்லா இருக்கான், ஒரு தமிழ் தம்பி. எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் ஹீரோக்கள் தான் வேணும். தமிழ் ஹீரோக்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும். இல்லாத போது வேறு மாநிலம் வரட்டும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் அந்த ஹீரோயினி 2 பேரும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்தது. யாருன்னா ஏதோ பேர் சொன்ன உடனே இளம் பரத், இளமை வாய்ந்த பரத் நல்லா அழகா இருக்கான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் பாரதியார் தம்பி பாருங்க. ஆமா ஆமா, கார்த்திக் ஹீரோ, ராதா ஹீரோயினி, புதுமுகம். அந்த தோற்றத்தை இந்த தம்பியை கார்த்திக்கும் ராதாவும் பார்த்தேன். அதே போல இப்போ இந்த படம் வெற்றி பெற்று அவங்க முன்னணியில் வந்தால் என் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஹீரோயினி கிடைச்சதா நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆக ஒரு நல்ல படம், நல்ல இசை, ரீரெக்கார்டிங் பிரமாதம், கேமரா பிரமாதம், எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமைய நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க. சின்ன படங்களுக்கு நல்ல உற்சாகம் தராங்க. இப்போ சின்ன படம் ஓடலைன்னெலாம் சொல்ல முடியாது. நல்ல படங்க ஓடுது. இல்லைன்னா குட் நைட்டுன்னு ஒரு படம், என்ன படம், யார் ஹீரோ யார் பெரிய ஹீரோவா? புதுசு. இப்போ ரப்பர் பந்து, அது தினேஷ் ஹீரோ இருந்தால் கூட ரொம்ப காலம் ஆச்சு. சூப்பர் ஹிட். ஒரு பெரிய படத்தை தோற்க வச்சு அந்த படம் பிரமாதம் கலெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த ஜனங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். நான் படத்தை பற்றி சொல்லலை. ஜனங்கள் சின்ன படம் பார்க்க தயாராக இருக்காங்க. சின்ன படம் பெரிய படம் என்று யார் கணிப்பது? மக்கள். தியேட்டருக்கு வந்து பெரிய படம் 3வது நாளே ஒன்றுமில்லாமல் போனால் அது சின்ன படம். தியேட்டருக்கு வந்து சின்ன படம் ஒரு 3 வாரம் ஓடிடுச்சுன்னா, மக்கள் குவிய ஆரம்பித்தாங்கன்னா அது பெரிய படம். அதனால் இது ஒரு பெரிய படமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி, நல்ல தமிழ் பெயர் கொண்ட தமிழ்ச்செல்வன் வாழ்க. தயாரிப்பில் துணிச்சோடு ஈடுபட்ட திரையரங்கு உரிமையாளர்னு சொன்னாங்க. அவரும் ரொம்ப அழகாக பேசினார். பேசவே தெரியாதுன்னுட்டு அவ்வளோ பேசுகிறாரு. ஏன்னா எத்தனை ரசிகர்களை பார்த்துருப்பார் தியேட்டரில். ஆக அவருடைய மகன் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு தமிழனை இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஹீரோவும் நல்ல இசையமைப்பாளரும் நல்ல டெக்னீஷியனும் இந்த படத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ஏசி சார், இயக்குனர் எஸ்ஏசி சார், நாளே தீர்ப்பு தன் மகனை ஹீரோ ஆக்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க, பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவர் பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமாக சொன்னாங்க. நல்ல நசிஞ்சு போன 5 வயசு மூஞ்சி மாதிரி இருக்குது இப்படிலாம் சொன்னாங்க. அவர் தான் இளைய தளபதியாகி இன்னைக்கு தலைவர் ஆகிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யார் உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவனுக்குள்ள பவர் எப்போ வெளியே வரும், அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும். தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்மந்தமே இல்லை. அது மாதிரி திரையுலகில் நிறைய நடிகராக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தோற்றத்தை பார்த்துமே எடை போட்டக்கூடாது. அது இந்த படம் நம்ம தமிழ்ச்செல்வன் அந்த கண்டென்ட்டு புதுசாக, எனக்கு நிறைய கதைகள் புதுசாக லவ் ஸ்டோரியாக இருக்கும், எல்லாம் இருக்கும்.
ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்து இட போட கண்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு புதுசாகப்படுது. எனக்கு புதுசாகப்படுது. ஏன்னா இப்போ நிறையா வருது. இப்போ நம்ம என்ன கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி நிறைய கட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இளங்கோ அவர்கள் புலிஸ் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆதங்கத்தை நிறையா வெளிப்படுத்தினாங்க. இப்போ நிறைய வர சின்ன சின்ன புடிசர்கள்லாம் அவங்க வெளிப்படுத்துகிற ஆதங்கம் வந்து தேட்ரு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறான். சீக்கிரம் அதுக்கு முன்னால் ஒரு விடிவு காலம் வரணும். வரும். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய டெக்னீஷியன்களையும் சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை கொடுக்குது. பெரிய படங்கள்லாம் நம்பர் 1 மியூசிக் டேரக்டர், நம்பர் 1 கவிஞர், நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 எடிட்ரு, ஏற்கனவே கொடுக்குன்னு சம்பாதிச்சவங்களுக்கு அது வேலை வைப்பாங்க. ஆனால் ராஜா அம்மையப்பன் மாதிரி, நம்ம இளங்கோ அவர்கள் மாதிரி சிறிய பிடிச்ச படம் பண்ணும்போது அங்கே தான் சிறிய இசையமைப்பாளர், சிறிய பாடலாசிரியர், சிறிய காஸ்டியூமர், சிறிய மேக்கப் மேன், சிறிய கேமராமேன், சின்ன சின்ன நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் பல கால வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான் திரையுலகில் சின்னஞ்சிறிய டெக்னீஷியன்லையும் நடிகர்களையும் காப்பாற்றுறது நீங்கள் தான் சார். நீங்கள் தான். அப்போ திரையுலகில் சின்ன டெக்னீஷியன்லாம் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாற்றுறது? சிறிய பிடிச்சல யார் காப்பாற்றுறது? அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். எல்லாம் சொன்னாங்க, சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கட்டு. சீக்கிரம் வரும் சார். சீக்கிரம் விடிவு காலம் வரும். சின்ன படங்கள் இப்போது சொன்னாங்க, ரப்பர் பந்து ஜெயிச்சது, சின்ன படம் ஜெயிச்சது. இந்த படம் ஜெயிக்கும். இன்னும் ஒரு 4 சின்ன படங்கள் ஜெயிக்கும்போது அப்போ தேட்டருக்காரங்களுக்கு பயம் வரும். ஏன்னா பெரிய படங்கள்லாம் போட்டு லாஸ் ஆகி போச்சு. சின்ன படங்கள் தானே வெற்றி அடைஞ்சு வசூலை கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன படம் வரும்போது இது ஜெயிச்சிருமோ, இந்த படம் ஜெயிச்சிருமோ, இந்த சின்ன படம் ஜெயிச்சிருமோ அப்படின்னு சின்ன படம் ஜெயிச்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயம் வரும். அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும். வருஷத்தில் 4 சின்ன படம் ஜெயிக்கட்டும். அடுத்த வருஷம் எல்லா சின்ன படம் தேட்டருக்காரங்க வாங்குவாங்க. ஏன்னா தேட்டருக்காரங்க அவங்க என்னென்னா அவங்களுக்கும் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணி ஆளே வரலைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்களுக்கு பயம் இருக்குது. நம்ம தேட்டர் கொடுத்துறோம், 10-15 வராங்க, 20 வராங்க, அப்படி பயம் இருக்குது. அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம அவங்கள குறைச்சிட்டு இருக்கக்கூடாது. சிறிய படங்கள் ஜெயிக்கணும். சிறிய படங்கள் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரீனில் பண்ணி தரமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பார்கள். அதுக்கு இந்த வருஷமே நிறைய படங்கள் உதாரணம். அந்த உதாரணத்தில் இந்த தோற்றமும் ஒன்று. இளம் நாயகன் இளம் பரத் நல்லா நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலையுமே அவர் ஒரு புதுமுகம் மாதிரி தெரில. ஏற்கனவே நடித்த அனுபவம் நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இங்கே அப்பாட்ட உள்ள ஏக்கம். அப்பாவோட இங்கே உள்ள ஏக்கம், இங்கே உள்ள இது அங்கே வீரியமாக வெளியே வந்துருச்சு. அவர் நடிக்கும்போது அவருக்குள்ள ஈர்ப்பை விட அப்பா நினச்சிப்பார், என் பையன் பெரிய ஹீரோ ஆகணும், என் பையன் நல்லா நடிக்கணும், என் பையன் படம் பெருசாக வரணும் அப்படின்னு அந்த நினைப்போடையே ஒவ்வொரு நாளும் நினச்சிப்பார். அந்த நினைப்பு தான் சார் பாசிட்டிவ் தாட். அது அங்கே பாஞ்சிருச்சு. முதல் சாங்கில் பார்த்தா நானும் பார்த்தேன். அந்த தோற்றம் சொன்னாங்க, தோற்றம். அவர் பார்த்தா நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்கார். ஓகேயா? கதாநாயகி வசந்தரா பார்த்தா அத்தை வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்குது. தோற்றம் இவர் நம்ம வீட்டு பையன் மாதிரியே தோற்றமாக இருக்கார். அது நம்ம அத்தை பொண்ணு மாதிரியே அது ஒரு தோற்றம். என்ன ஒரு ஃபேஸ் வந்து முதல்ல இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸு கதாநாயகனுக்கு அமைஞ்சிருச்சு, கதாநாயகிக்கு அமைஞ்சிருச்சு. நேட்டிவிட்டி ஃபேஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு சாங்கு நல்ல மெலோடி போய்கிட்டு இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிஸ் அடிக்கிறார். நானே அதில் ஒரு 32-33 கிஸ் அடிச்சிருப்பார் ஃபஸ்ட் சாங்கில்.
சரி ஓகே, முதல் சாங்கில் இப்போ இளம் ரத்தம், இளம் 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 பரத்து மாதிரி இது இளம் ரத்தம். அது டிரான்ஸ்ஃபர் மாஸ்டர் சொன்னாரா இல்லை இவரே அடித்தாராங்கிறது நான் டிரான்ஸ்ஃபர் மாஸ்டர் விசாரிச்சுக்கிறேன். அவர் பார்த்தா மூஞ்சி நல்ல மூஞ்சியாக இருக்குது, சொல்லியிருக்க மாட்டார். ஓகே நீங்கள் சொன்னீங்களா? கரெக்டு. அப்பா எதிர்பார்த்துக்க மாட்டார். இப்போ அவர் இளங்க பார்க்கும்போது ஷாக்காக இருக்கேன், நம்ம பையனா பூந்து விளையாடுறான், வீட்டில் அவ்வளோ சாதுவாக இருக்கானே, ஏன்னா பூந்து விளையாடுறான்னு நினச்சிருப்பார். சரி ஃபஸ்ட்டு சாங்கில் 33 கிருஷ்ணா இதோட முடிச்சு நினச்சேன். அடுத்து 3ஆவது சாங் ஒன்று அதுலையும் அது திரும்ப அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு. ஓ என்னையா பூந்து விளையாடுறாங்க, என்னைய ஒருத்த வரைக்கும் கமலஹாசன் கூட கிச்சு அடிச்சது இல்லைங்க. அவர் படத்தில் என்ன பார்த்தா 10 கிறிஸ்க்கு அடிக்க மாட்டார். என்னைய முடியலையேண்ணா அடிச்சிட்டே இருக்காப்புல. அதனால் அடுத்த படம் நீங்கள் எது ஸ்பாட்டில் இருக்கணும். சாங் எடுக்கும்போது இளங்கா சார் அப்படியே டைரக்டர் இருக்காரோ இல்லையோ, நீங்கள் பாட்டே இருங்க. அப்போ தான் அந்த படம் ஏ படம் இல்லாமல் யூ படமாக வரும். சார் அப்பனே காரணத்துக்கு, ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே பையனை பார்க்கல, ஹீரோவை பார்த்து இந்த படம் எப்படியே வெட்டி அடைஞ்சிடும், அப்போ நிறைய கிச்சடி. அப்போ தான் யூத்தை கவர் பண்ண முடியும். மாஸ்டர் நீங்கள் என்ன சரியாக தெரியாது, நீங்கள் டான்ஸ் மூவ்மெண்ட் சரி இருக்கோ இல்லையோ கிஸ் அடிக்க விட்டுருங்க. என்ன வரைக்கும் படத்தில் 100 கிஸ் அடித்தா தான் இந்த படத்துக்கு யூத் வருவாங்க அப்படின்னு யூத்தை கவர் பண்ணுறதுக்காக அப்பாவோட அனுமதியோட நான் ஏக்கம் நினச்சது பெரிய ஹீரோவாக ஏக்கம் நினச்சேன். ஆனால் முத்தம் கொடுக்குறது ஏக்கமாக இருக்கேன். ஆமாம் ஆமாம் ஓகே. அடுத்த படத்தில் இவரையும் ஹீரோ போட்டு அவரையும் ஹீரோ போட்டு இவருக்கு ஒரு ஹீரோயினி அவருக்கு ஒரு ஹீரோயின் போட்டு யார் அதிகம் முத்தம் கொடுக்குறது, அப்போனா மகனா? ஓகே சார் என்னையே பார்க்குறாரு, நானே சொல்கிறேன், நீங்கள் தான் சார் என் படத்தை ஹீரோ போ முடிஞ்சா. ஓகே ஆமாம். தோற்றம் ஏற்கனவே சொன்னார். ஃபஸ்ட்டு தோற்றம் ஒரு திரையுலகுக்கு ஒரு மாற்றம், உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஏற்றமாக உருவாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் நல்ல பேரையும் புகழையும் கொடுக்க வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி.